ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம். நான் பேசுகிற வேர்டு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போயிடலாம். அந்த டோரை ஒரு மேஜிக் போட்டு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு அப்படியே வில்லத்தனமாக ஒரு ஸ்மைல் பண்ணப்படி டேயை பார்த்து திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினோம். என்ன நக்கலா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி டே காண்டில் நம்ம ஜொங்குக்கு போட்டு முறைச்சோம். ஜொங்குக் டேயோட ஃபேஸ் அப்படியே ஒரு ஹன்ஸில் கப்புனப்படி, என்ன பேபி மேரேஜ் பண்ணிவிட்டு என்னடா ஹஸ்பண்ட் என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதர் பிளேஸ்க்கெலாம் போறியன்ட்டு எப்படியா 25க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? ஏடே உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேனா? அப்படிலாம் நினைக்கல போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி நம்ம ஜொங்குக்கிட்டாலும் வரும் இந்த மாதிரி தள்ளணும். அதெல்லாம் முடியாது. நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னா நீ என் கூட க்ளோஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உன்னை அப்படியே பட்டர்ஃப்ளை மூலிமா பற்றி பயங்கர ஹைப்பாக இருக்கிறேன். இப்போ வேற என் பக்கத்தில் இருக்க. இப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவன் கூட ப்ளே பண்ண சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸ் ஆகிறவும், இங்கே பாரு என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காத தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு போட்டு தள்ளிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வெளியே ஓடி வருவார். இந்த மாதிரி ஓடி வந்தா பேபி கிங்டம் என்னது, ஏன் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற? ஓ ஹஸ்பண்ட் கூட ப்ளே பண்ணி விளாண்டாடானா நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம முதல்ல ப்ளே பண்ணி பயங்கரமாக விளாடுவோம், அப்புறம் உன்கிட்ட நான் பயங்கரமாக ப்ளே பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம டையை முன்னாடி ஓடிட்டு ஜொங்குக்கு நார்மலாக டையை ஃபாலோ பண்ணப்படி நடந்து வருவார். இந்த மாதிரி டேக்கு கிங்டமில் இருந்தால் அந்த அங்கிள் தான் ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் இருந்துட்டு இந்த ஜொங்குக்கும் டேயும் ஒன்று சேரக்கூடாது. ஒன்று சேர்ந்துட்டா ப்ராப்ளம் நமக்கு மட்டும்தான். அவங்க 2 பேரும் எப்போதுமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடக்கூடாது. இவன் லவ்வை தான் சொல்லுவான், அவனை மீட் பண்ணுவான்னு பார்த்தா மேரேஜே பண்ணிட்டானேங்கிற மாதிரி காண்டில் ஒரு சீக்ரெட் பிளேஸில் இருந்து டேயை கில் பண்ணுற மாதிரி ஒரு பாய்சன் மாதிரி எப்படியும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். பாய்சன் அந்த மாதிரி எப்படியும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். டேயை ஜொங்கு கூட சேர்த்தே வைக்கக்கூடாது. டேயும் ஜொங்குக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி திங்க் பண்ணி இங்கே பாய்சனை ரெடி பண்ணிட்டு இருந்தான். நம்ம டே தான் ஜொங்குக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பயத்துலேயே அங்கேருந்து ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா, என்ன பேபி இப்படிலாம் ப்ளே பண்ணி அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்க, டைம் ஆகுதுல்ல வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டேக்கு முன்னே வந்து நிற்பாரா. அந்த மாதிரி நம்ம டே ஷாக் ஆகி ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அந்த புக்கெலாம் வச்சுட்டு ஆரம்பிச்சுன்னுக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார்ல, அந்த ரூம் டோர் லைட்டாக ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சி உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டேன். பேபி ஏன் பேபி இப்படி ப்ளே பண்ணுற? இதுவும் நல்லா தான் இருக்குதா, நான் பட் இந்த மாதிரி 2 பேரும் ப்ளே பண்ணதுக்கு பதிலாக வேறு மாதிரி ப்ளே பண்ணால் எனக்கும் கிக்காக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த ரூம் டோரை ஹேண்ட்ஸை வச்சுலாம் ஓப்பன் பண்ணல, பவரை போட்டே ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறத பார்த்துட்டு டேக்கு இன்னுமே ரொம்ப பயமாகுது. ஏன்னா ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்ம டேக்கிட்ட அவ்வளோ பவர் கிடையாதுன்னு அவர் ஆல்ஃபா இவர் ஒமேகா. இந்த மாதிரி ஜொங்குக்கு நான் உன் கூட இப்போ க்ளோஸாக தான் இருப்பேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே தொடுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே செம்ம ஷாக்கில், ஹயாங் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஹயாங் ப்ளீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னுமா நீங்கள் ஜொங்கு கூட கிங்டமுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கே நம்ம டே சுகாவை திங்க் பண்ணால் நம்ம சுகா ஆல்ரெடி ஜொங்கு கூட கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிருப்பார். டே இங்கேருந்து எவ்வளோ பெரிய ஃபைட் ஆனாலும் பரவாயில்ல ஃபைட்டு பண்ணி கூட்டிகிட்டு போயிடணுங்கிற மாதிரி இங்கே என்ட்ராகிற நம்ம சுகா முன்னாடி வயன் வந்து நிற்கிறாங்க. இப்படி நின்னா இப்போ நம்ம டேடா இந்த மாதிரி பயங்கரமாக ஜொங்கு கூட திங்கிங்கில் நர்வஸில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம ஜொங்குக்கு டோரை விட்டு மூவ் ஆகி அப்படியே அந்த பிளேஸில் ஒரு மாதிரி லைப்ரரி இருக்குல்லாம் ரேக்கராக இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஜொங்கு கூட லைப்ரரி. அதாவது ஃபுல்லாக மேஜிக் வேர்டு, பிளாக் மேஜிக், அதுக்குள்ள திங்ஸு புக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஜொங்கு கூட சீக்ரெட் ரூம் வேறு, யாருமே உள்ளே வர மாட்டாங்க ஜொங்குக்கு தவிர. இந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பேர வேண்டியதானுங்கிற மாதிரி அவர் ஒளிஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து எழுந்து கரெக்டாக டோர்கிட்ட ஓடி வர சொல்ல பக்கத்தில் இருக்க ஒரு புக்கை நம்ம டே தட்டி விட்ருவாரு. தட்டி விட்ட சவுண்டு நம்ம ஜொங்கு கேட்டு டோர்கிட்ட போகிறட்டே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேக்கு முன்னே வந்து நிற்கவும் டே செம்ம ஷாக் ஆகி அப்படியே நம்ம ஜொங்குக்கு பார்த்தபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அந்த டோரை நம்ம ஜொங்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு, வாவ் பேபி செம்மையாக ஐடன்சி விளாண்டா தெரியுமா,
இவ்வளோ நேரம் நீ ப்ளே பண்ணி விளாண்டல்ல, இப்போ நான் அவுட் ஆயிட்டல்ல. ஆ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நான் அவுட் ஆகட்டண்டியும். கேம் லென்த்தாக போகும்னு அப்படிங்கிற மாரி அப்படியே பிடிச்சி அந்த ஃப்ளோரில் தள்ளுறாரு. இங்கே பாரு ஜங்குக், என்ன பண்ண நினைக்கிற, என்ன பண்ண நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கை பார்த்து க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணோம். இப்போ குக் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்களா, அவங்களோட அந்த பாண்டிங் அது ரொம்ப பக்கத்தில் நிற்கிறது வேற. ஜங்குக் கிட்ட க்ளோஸாக வர மூமெண்ட் வேற. இந்த மாதிரி கிட்ட க்ளோஸாக வர அந்த மூமெண்ட்டும் டேயும் ஜங்குக்கும் க்ளோஸ் ஆக போகிற அந்த மூமெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூ மூன் மேலே தோன்ற ஆரம்பிச்சிச்சு ஸ்கையில். இந்த மாதிரி ப்ளூ மூனை வந்து பார்த்துட்டு சுகாவு, ஜிமினா, ஜேகப்பு, வயன் எல்லோரும் ஷாக் ஆகி, என்ன இந்த மூணு இப்போ வந்திருக்கு, டேயும் ஜங்குக்கும் மடே இருந்து ஒன்றா தானே இருக்கிறாங்க, ஒரே ரூம்குள்ளே தானே இருந்திருக்காங்க, அப்போல்லாம் வராதது இப்போ ஏன் வருதுங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் ஷாக் ஆனா பாய்சன் ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த அங்கிளும் ஷாக் ஆகி பாய்சனை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ப்ளூ மூனை பார்க்குறாரு. இந்த கிங்டமுக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த ப்ளூ மூன் வெளியே வரல, தோன்றவே இல்லை. என்னவா இருக்கும், இந்த ஜங்குக்டேட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்லை ப்ளூ மூன் வந்துருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்லியும் அதோட அந்த ப்ளூ கலர் அந்த இது ரொம்ப டார்க்காக இருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக் அவன் ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் டைம் ஒன்று சேரக்கூடாது, கிங்டமுக்கு மட்டும் போகணுங்கிற மாதிரி இங்கேருந்து அங்கிள் கிங்டமுக்கு வந்தால் ஒயன் இப்படி வந்து நிற்கிறவன் ப்ளூ மூனை பார்த்த ஷாக்கில் இவங்க எல்லோரும் ஷாக் ஆகி ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு வந்து நம்ம சுகவுமே நேராக கிங்டமுக்கு ஜங்கு கூட கிங்டமுக்கு ஒயனோட ஹெல்ப்பால் வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் இப்போ நம்ம வேண்டாம் ஜங்குக் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக் டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவரானபடி டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக பண்ணபடி, ஏன் பேபி என்ன மாதிரி ப்ளே பண்ண வந்துருக்கேங்கிறது தெரியாதா உனக்கு? மேரேஜ் தான் முடிஞ்சிடுச்சுல, மேரேஜ் முடிஞ்சு அவங்க கூட தானே க்ளோஸாக இருக்கணும், வேறு எதுவும் ஒர்க் இப்போ எனக்கு இல்லையே, என் ஒய்ஃப் கூட நான் க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டு சீஸு அப்படியே லிப்பு வரைக்கும் ரப் பண்ணபடி வந்து டேயோட ஃபேஸை ஒரு ஃபிங்கராலே அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்க வைக்க, இந்த மாதிரி பார்க்க வச்சா என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாரி அவரோட பவர் அவர் எடுப்பாரா. ஆனால் டேக்கு மேலே இருக்கிறது ஆல்ஃபா, அதோட அவங்கள விட ஜங்குக்கு பவர் அதிகம் இல்லை. அவரோட பவர் அவரை என்கரேஜ் பண்ணாலும் ஜங்குக்கு ஒரு சின்ன சொடக்கு தான் போட்டார். டேயோட பவர் டேயோட பாடிக்குள்ளே ஃபுல்லாக போய் கண்ட்ரோல் ஆகிடுது. இந்த மாதிரி கண்ட்ரோல்லனா மேபி உன்னோட ஸ்மெல் அப்படி என்ன உங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டு என்னெல்லாமோ திங்க் பண்ண வைக்கிது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு டேயோட நெக்லஸ் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு என்னை விட்டு மூவ் ஆன் ஆக ஜங்குக்கே இந்த மாதிரி பண்ணுற, என்கிட்ட இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி ஃபைட்டை பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து 8 டைமும் உனக்கு எனக்குள்ள ஃபைட்டு லவ்வாக கூட சொல்லாமல் டெத் ஆகிட்டோம். 9வது டைமு நம்ம 2 பேரும் லவ்வர் சொல்லி மேரேஜ் பண்ணிக்க போகிற டைத்தில் ஏன் ஹேண்ட்ஸில் நீ டெத் ஆகி உன் ஹேண்ட்ஸில் நான் டெத் ஆகி உன் கிட்ட கூட என்னால் டச் பண்ணுற அளவுக்கு கூட வர முடியல. எல்லா டைமும் பண்ணட்டப்ப இந்த டைம் பண்ண மாட்டேன். நீ என்னதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் மூவ் ஆன் ஆக மாட்டேன்ட்டே. 9 திருப்பு பண்ணத்தப்ப இந்த டைமும் பண்ண மாட்டேன். என் லவ்வை எப்படி எனக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்னோட லவ்வாக எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு எல்லா டைமும் லவ்வை சொல்லி லைஃப்பை ஷேர் பண்ணுற டைட்டில் டெத் ஆகிற அந்த பெயினை விட உன் கூட நான் லைஃப்பை மொத்தமாகவே ஷேர் பண்ணி ஏன் லவ்வை உனக்கு கொடுக்குறேன், என் லவ்வை அப்புறம் நீ அக்செப்ட் பண்ணிப்ப, லைஃபே ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜங்குக்கு உனக்கு லவ்வாக தான் தெரிவானுங்கிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி திங்க் பண்ணி 9 தடவை நீங்கள் பிரிச்சுட்டிங்கடா, இந்த டைமு என்கிட்ட இருந்து எவனும் டேயை பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஜங்குக்கு எவ்வளவோ நம்மகிட்டே புஷ் பண்ணுறது ஸ்ட்ரகிள் பண்ணுறது அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே யூஸ் ஆகலை ஜங்குக்கிட்ட. நம்ம ஜங்குக் திங்க் பண்ண மாதிரி டே கூட ஃபுல்லாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு
அந்த பிளேஸ்லேருந்து இன்னுமே ஹெவியான ஒரு பவர், ரொம்ப ஹெவியான ஒரு பவர் ஜங்குக்கோட பாடிக்குள்ளே ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த அட்ராக்ஷன், இந்த பவர் வந்து ஜங்குக்கோட பாடிக்கு வருது ப்ளூ மூனில் இருந்து. இந்த மாதிரி ப்ளூ மூனில் இருந்து கிங்டமுக்குள்ளே பவர் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிற அங்கிளு, நம்ம சுகா, ஆரம், ஜின்னு, அப்புறம் ஜேகப்பு, ஒயனுங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி இந்த பவர் எங்கே போகுது, ப்ளூ மூன்லேருந்து யாருக்கு பவர் போகுதுங்கிற மாதிரி டென்ஷன். ஆனால் ஒயனுக்கு தான் நல்லா தெரியும்ல அங்கேருந்து பவர் வர்றது ஜங்குக்கோட பாடிக்குள்ள தான் போகும்ட்டு. அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இப்போ வேற ரொம்ப டார்க்காக இருக்குது, ஹயாங்கோட பாடிக்குள்ளே தான் அந்த பவர் போகும், ஹயாங் எங்கே இருக்கான்னு தெரியல, கிங்டமில் தேடுங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஜங்குக்கு கிங்டமில் தேடுனா இந்த மாதிரி ஹோல் பவரும் நம்ம ஜங்குக்கோட பாடி வந்து அட்டாக் பண்ணுது. அவரோட நெக்கில் அந்த சன் காடோட சிம்பிளுமே வருது. இப்படி வந்து அவர் பயங்கரமாக அவரோட பவரை என்கரேஜ் பண்ணாலும் பக்கத்தில் டே கூட அந்த மாதிரி க்ளோஸிங்கில் இன்டிமேட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பாடிக்குள்ளே இருக்கிற ஹோல் பவரும் டேயோட பாடிக்குள்ளே போகுது. டே அந்த பவர்ஸை தனக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கை ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டெவில் மாதிரி ஆகாமல் ஜங்குக்கை போட்டும் ஏஞ்சல் மாதிரி, அதாவது அந்த மீனிங்க்கு சொல்கிறேன், டெவில் ஏஞ்சல் அந்த மீனிங்கில் இந்த பவரால் ஜங்குக்கு ஒரு டெவில் மாதிரி சேஞ்ச் ஆகாமல் நம்ம ஜங்குக்கோட பவரை தனக்குள்ளே அக்செப்ட் பண்ணி ஜங்குக்காகவே இருக்க வைக்கிறாரு நம்ம டே. அவரோட பவர் இந்த மாதிரி எவ்வளோ பவர் ஜங்குக்கோட பாடிக்குள்ளே அப்சர்வ் பண்ண டே கூட இன்டிமேட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட பாடிக்குள்ளே அவ்வளோ பவரும் அக்செப்ட் ஆகுது. ஏற்கனவே ஜங்குக்கு கொடுக்குற பெயின் தாங்கிக்க முடியல, இது போக பவரை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதை பவரை அக்செப்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு எனக்கு ரொம்ப முடியல, என்னை விடு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து பேசினோம். டயர்டாக தான் பேபி இருக்கும், கொஞ்சம் ஹவர்ஸ் தான்ங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட கூட ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் தனக்குள்ளே ஒரு பவர் என்ட்ராகிறதும் அதை டேயோட பாடி அக்செப்ட் பண்ணி அப்படியே உறிஞ்சி இழுக்கிற மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு டேயை விட்டு மூவ் ஆனான்னா அந்த ப்ளூ மூணும் மறையுது, பவர் கட்டும் மறையுது. இந்த மாதிரி மறைஞ்சி டேயாங் அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணா டே ஏற்கனவே ஜங்குக்காலே டயர்டு, இது போக இப்போ பவர் வர இந்த மாதிரி ஃபுல்லாக டயர்டாகி அப்படியே ஐஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணபடி இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு வயன் இந்த மூமெண்ட்டை தான் அப்போ சொன்னாலா, எனக்குள்ளே அது என்ன மாதிரி ஒரு பவர், அதையும் டே அக்செப்ட் பண்ணி இழுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக மயங்க இருக்கிறத பார்த்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணணுன்னு தான் நினச்சேன். டேயாங் உனக்கு என்ன ஆச்சு, டே உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன, டேங்கண்ணா பாரு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால் அந்த பெயினை தாங்கிக்க முடியாது, டே ப்ளீஸ் ஐயோ ஓப்பன் பண்ணி பாரு டே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டேரி ட்ராப்பாக கீழே விழுது. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஐஸில் விழுற டேரி டேயோட ஃபேஸ் மேலே விழுந்த அடுத்த செகண்ட் டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்த மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே மேலே வேறு ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு மாதிரி லாங் கலரில் பெட்ஷீட் மாதிரி இருக்குது, அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணபடி டே அந்த ரூம்குள்ளேருந்து புஷ் பண்ணி தூக்குனபடி நம்ம ஜங்குக் பெட்ரூமில் கொண்டு வந்து டே பெட்டில் படுக்க வச்சுட்டு டேக்கு வாட்ரு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா டே வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடித்ததோட எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஒரு மாதிரி மயங்கின மாதிரியே மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கிறத பார்த்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி இருந்தால் ஜங்குக்கோட ரூம்குள்ளே கரெக்டாக ஒயண்டாக இப்போ என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்படி எல்லாருமே ஒன் பை ஒன்னாக ரூம்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாயிட்டாரு. டே என்னடா என்ன, டோர் திறந்து போட்டால் எல்லாம் உள்ளே வர்ற மாதிரி ஓடி வரீங்க அவ்வளோ பேரும், இது என்னோட ரூம், ரூம்குள்ளே எடுத்துக்கிட்டு அவ்வளோ பேர் வரீங்கிற மாதிரி செம்ம காண்டில் வந்து நிற்கிற அவ்வளோ பேரையும் பார்த்து நம்ம ஜங்கு கத்திட்டு அப்படியே அவரோட ஸ்வாடை பாடிக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. சுகா, ஜேகப்பு, ஆரம், ஜின்னு மற்ற பீப்புள்ஸ் மெம்பர்ஸ், அதாவது சோல்ஜர்ஸு ஜங்குக்கோட அங்கிளுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து எடுக்கிறத பார்த்துட்டு ரூமுக்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் வந்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்குங்கிற மாதிரி ஸ்வாடை எடுத்தபடி திரும்பினா ஹயாங் என்ன மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒயன் முன்ன வந்தா உனக்கு என்ன ஒர்க்கை கொடுத்து இங்கே என்ன பண்ணுற,
நீங்கள் எல்லோரும் என்னோடய ப்ளேஸில் என்னடா பண்ணுறீங்க, ஏன் ரூம்குள்ளே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாரி அவ்வளோ வெறும் கத்துறதை பார்த்துட்டு அட்டாக் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ண போனோம் நம்ம ஒயன்னா நம்ம ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ஆகும் ஹயாங். இங்கே ப்ளூ மூன் வந்துச்சு, அதோட பவர் கிங்டமுக்குள்ளே தான் வந்துச்சு, உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தோம், உன்னோட ரூம்குள்ளே வரணும்னு இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லி ஜங்குக்கு லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க நம்ம ஒயன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்துட்டு அவ்வளோ வெறும் என் ரூமை விட்டு வெளியே போங்கடா, என்ன தவிர என் பேபியை தவிர வர எவனும் என் ரூம்குள்ளே வரக்கூடாது, வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்துறதை பார்த்துட்டு அவ்வளோ பேர் அப்படியே வெளியே வந்தா சும்மா எந்த நேரமும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராயிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட காட்டுக்கிட்ட போய் பேபி உன்னோட ஹஸ்பண்டுக்கு குட்டியாக ஏதோ ஒரு ஒர்க்கு வந்துருக்கு பிள்ளைக்கு, நைட்டு நம்ம 2 பேரும் இதை விட பயங்கரமாக ப்ளே பண்ணுவோம், இப்போ நான் ஒர்க்குக்கு போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவரே மயக்கத்தில் இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசிட்டு டேயோட ஜீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு, எனக்கு இங்கே நிறைய பர்சன்ஸாக அவங்க கிங்டமுக்கு அடித்து துரத்த வேண்டிய வேலை இருக்குது, எல்லாரையும் அடித்து துரத்திட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜோகுக்கு அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி அதுக்கு ஒரு பவரை போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் இதை அங்கிள் நோட் பண்ணிவிட்டு ஏன் ஜங்குக் அந்த ரூமுக்கு ஏன் பவர் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா என்னை தாண்டி என் பிரதர், என்னை தாண்டி என்னோடய பேபிக்கு எக்கச்சக்க எனிமீஸ் இருக்காங்க, என்னை தாண்டி அவ்வளோ எனிமீஸ் இருக்க சொல்ல நான் தானே என் பேபியை பத்திரமா பார்த்துக்கணும் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. என்ன நம்மளை பார்த்துட்டு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் ஷாக்கானா, சொல்லுங்கள் எனிமீஸ் இருக்க சொல்ல பேபி நான் தானே சேஃபாக பார்த்துக்கணும், அதான் சேஃப்டிக்கு என்னை தாண்டி அவனும் உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒயனு சுகா ஜேகுப்புங்கிற மாதிரி அவங்க எல்லாரையுமே கிங் இருக்கிற பிளேஸ் இருக்கும்ல, கிங் இருக்கிற பிளேஸில் கிங் இருக்க சீட்டில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு ஏன்டா அவ்வளோ வேறு ஏன் கிங்டமுக்குள்ள வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுக்கலாம் போகிறாரு. என்ன திமிருன்ற ஜங்குக்குங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம சுகர் நோட் பண்ணோம். ஒயன்டா ஏன் ஹயாங் இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஏதோ ப்ளூ மூணுன்னு ஒரு புக் இருக்காமே அந்த புக் எங்கே அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக வர சுகா கிட்ட கேட்குறாரு. ப்ளூ மூணுன்னு ஒரு புக் இருக்கா, அது எப்படிடா உனக்கு தெரியுங்கிற மாதிரி சுகா கோவமாக ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தான். இப்போ கரெக்டாக ஆரம்பிச்சுன்னு ஜின், ஜேகோ, போயன், ஜிமினா, சுகா, ஜங்குக், கொஞ்சம் சோல்ஜர்ஸ், அதாவது அமைச்சர்கள் சோல்ஜர்ஸ், அங்கிள் அவ்வளோ பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ப்ளூ மூனோட புக்கை கிட்டத்தட்ட அங்கிளுக்கு அப்படியே அள்ளி விட்டுருச்சு. இவனுக்கு எப்படிடா ப்ளூ மூனை பற்றி தெரியும்னுங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணான். ஆரம்பிச்சின்னு வந்து சுகா பிடிச்சிட்டு ப்ளீஸ் எங்களுக்கு எல்லாமே தெரியும், கிம்டேயோட ஸ்டோரி எல்லாமே தெரியணும், அது ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைட்டை பிரேக் பண்ண முடியும், எனக்கு நல்லா தெரியும் சுகா, டேக்கு சின்னதாக கூட எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ திங்க் பண்ணுற, அதுக்கு முதல்ல அந்த ஸ்டோரியில் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியணும், எதுக்காக 2 பேருமே இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒன்று சேர டைட்டில் பிரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த ஸ்டோரி புக்கு உன்னோட கிங்டமில் தானே இருக்கும், உன் பேரண்ட்ஸுக்கும் ஜொங்கு கூட பேரண்ட்ஸுக்கும் என்ன ஆச்சு, எதுனால அவங்க 2 பேரும் டெட்டானாங்கிறதுன்னு தெரியணும், எல்லாமே தெரிஞ்சாதான் ஜங்குக்குள்ளேயும் டேக்குள்ளே இருக்கிற அந்த மூமெண்ட் பிரேக் ஆகும், டேயோட உயிருக்கும் எதுவும் ஆகாது, உன் பேரண்ட்ஸ்க்கும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் என்ன நடந்துச்சுன்னுக்கிறதும் தெரியும், எல்லாம் தெரியணும்னா அந்த புக்கு வேணும், அதுக்காக தான் உன் கிங்டமுக்கு வந்தா, அதுக்குள்ளே நீங்களே எங்கே வந்துட்டீங்க, அதான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாம்ல ஜின்னு, புக் எங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு ஹயாங் கிங்கோட பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ப்ளீஸ் டே பற்றி திங்க் பண்ணி தான் நாங்கள் இந்த ஹெல்ப் உங்ககிட்ட கேட்குறோம், உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குமே இந்த புக், இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் என்னோடய கிங்டமில் இருக்குது, சேஃபாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அந்த ப்ளூ மூன் புக்கு உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ரொம்ப ஷாக்கானா, அப்புறம் என்னடா போ புக் எடுத்து என் சிஸ்டரோட ஹேண்ட்ஸில் கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், நான் என் டேயை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு சொல்கிறாரு. ஏன் ஹயாங் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு, அவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்காரு, அவரோட பிரதர் எங்கேருந்து கூட்டிகிட்டு போயே வந்திருப்பாரு, கூட்டிகிட்டு வர நீ போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ் எழுந்துட்டு கூட்டிகிட்டு போகிற திங்கிங்கில் தான் அங்கே வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுவாராம். இந்த மாதிரி பேசுனா ஹயாங் ஃபைட்டு பண்ணாதடா, இந்த பிளேஸுக்கு சுகா வந்துட்டும் டே பார்க்காம போனால் கண்டிப்பாக உன்னோட ஒய்ஃபுக்கும் பெயினாக தானே இருக்கும், நீ வேற அப்படி தூக்கிட்டு வந்து மேரேஜ் பண்ணியிருக்க,
அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் இல்லை, 2 ஃபேமிலிக்குள்ளேயும் எந்த ஃபைட் இல்லாமல் அந்த மேரேஜ் மூமெண்ட்டை பிரேக் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொல்லவும், இவ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் ஏன் தேவையில்லாமல் சிவா கிட்ட ஃபைட்டை பண்ணணும்? பேபியை மேரேஜ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே வந்துட்டேன். ஆனால் ஏன் அந்த பவர் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பவர் நம்ம ஜங்குக்கை வந்து அட்டாக் ஆகிறதுக்கு காரணம் 2 டைமே நம்ம டேயோட விருப்பமே இல்லாமல் தான் நம்ம டேட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு நடந்துக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் டைம் ரிங்கு போடுற மூமெண்ட், அந்த மேரேஜ் மூமெண்ட்டில் டே விருப்பத்தோட தன்னோட லவ்வோட ஜங்குக்கை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் என்ன, நான் உன்னை ஃபர்கட்டாகவே மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன் விருப்பமே எனக்கு தேவையில்லன்னு தான் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அந்த ப்ளூ மூன் என்ட்ராகி நம்ம ஜங்குக்குள்ள பவரை அதிகமாக கொட்டிருக்கும். அதாவது அது ஜங்குக்கோட பனிஷ்மெண்ட், ஜங்குக் பெயினில் துடிக்கிற ஒரு பனிஷ்மெண்ட். அதில் நம்மகிட்ட ஜங்குக்கு சேவ் பண்ணுவார். இப்படி இருந்தால் இப்போவுமே என்னட்டே லவ்வாக பண்ணிகிட்ருக்காரு, இல்லை ஹஸ்பண்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? இல்லைல்ல, என்ன ஒன்றரை பிரிக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸிங் மூமெண்ட்டில் தானே டே கூட க்ளோஸாக இருந்திருப்பாரு. அந்த க்ளோஸிங் மூமெண்ட்டுக்கு தான் இப்போவுமே அவனோட விருப்பம் இல்லாமல் நீ அவங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிற அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கான பனிஷ்மெண்ட்டு தான் அந்த பவர். அந்த பவர் நம்ம ஜங்குக்கோட பாடிக்கு ஹீல்லாம் கொடுக்காது. ஹீல் கொடுத்தாலும் அதை தாண்டி ஹெவி பெயினை கொடுக்கும். எக்ஸ்ட்ரா பவரால் நம்ம ஜங்குக் பெயினில் துடிப்பார். அந்த மூமெண்ட்டில் தான் டேயோட பவரால் ஜங்குக்கோட பவரை அக்செப்ட் பண்ணி ஜங்குக்கு சின்னதாக கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துப்பாரு. இந்த மூமெண்ட்லாம் நம்ம ஜங்குக்கு தெரியல. இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிட்டு ஏன்னா அந்த பவர் எனக்குள்ளே வந்துச்சுன்ட்டு இல்லையே, அந்த புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணாதான் எங்களோட ப்ராப்ளமே எண்ட் ஆகணுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிட்டு, டே சுகா அன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே இருந்துக்கோ, நெக்ஸ்ட் டே உன் கிங்டமுக்கு எல்லோரும் சேர்ந்து போகிறோம், எல்லோரும்னா நீ வருவியா அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் கேட்கவும், டேய் கிங்குடா ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானும் வருவேன், போதா குறைக்க வேணாம், உன் பேபியை கூப்பிட்டு வரேன், என் பேபியை கூப்பிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நைட்டு பார்த்துக்கலாம், டேயை பார்க்கணுன்னா நைட்டு தான் நீங்கள் பார்க்கணும், அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவார். இந்த மாதிரி மறைஞ்சு போனால் உன் ஹயாங்க்கு நடக்கிற பழக்கமே கிடையாதா, எங்கே இருந்தாலும் மறைஞ்சி தான் போவானா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் திட்டவும், ஜேகப்போட மவுட்டை நம்ம வயன் கிரிப்பை பிடிச்சிட்டு, சும்மா தேவையில்லாமல் கத்தாத ஜேகப், இந்த கிங்டம் முழுக்க ஜங்குக்கோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீ என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருக்காரு பேர் பின்னு. அந்த பின்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் என்ன கிங்டம் முழுக்க ஹயாங்கோட பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பின்னை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. பின்னை பாயிண்ட் பண்ணால் என்னங்கிற மாதிரி கேட்டால் அதுதான் ஜங்குக்கோட பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பின்னு குத்தி இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜேக்கப் அவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி சரி ஓகே, அதை முதல்ல ரிமூவ் பண்ணி போடுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு ரூம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஜொங்கு கொடுக்க சொல்லியிருப்பாரு. அந்த பிளேஸில் அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தா நம்ம ஜொங்கு கூட அங்கிள் தான் செம்ம காண்டாகிறாரு. 2 கிங்டம் நான் எப்படிடா பிரித்து வச்சுருந்தேன், இப்படி ஒரு சின்ன மூமெண்ட்டில் இந்த டே எங்கே தூக்கிட்டு வந்துட்டு அந்த கிங்டமுக்குள்ளேயும் இந்த கிங்டமுக்குள்ளேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாதபடி உன் கிங்டமுக்குள்ளேயே அந்த கிங்டமில் இருக்க பீப்புள்ஸை சேவ் பண்ண வச்சுட்டு கண்டிப்பாக அந்த டேக்கு இந்த பாய்சனை கொடுத்து கில் பண்ணுறேன், அப்போ பிரதரும் ஹஸ்பண்டும் டேக்காக ஃபைட் பண்ணுங்க, ஓகே, அதை நான் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக வேறு அந்த அங்கிள் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்க அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. ஜங்குக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தங்கிட்ட மிஸ்பிகேவை ப்ளே பண்ணதில்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி பயங்கரமாக இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தா. அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக இப்போ நம்ம ஜங்குக்கு என்ட்ராகவும் நம்மகிட்டே அப்படியே கோவத்துலேயும் நம்ம ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா ஜங்கு கரெக்டாக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு பிபி, ரொம்ப கோவமாக முறைச்ச மாதிரி தெரியுது, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு எவ்வளோ விட்டுன்னு சொல்கிறேன்டா, என்கிட்ட நீ அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருப்படா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக அந்த மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசினோம் நம்ம ஜங்குக்கிட்ட, ஏன் பேபி கிட்ட ப்ளே பண்ணாமல் வேறு யார்கிட்ட அங்கே ப்ளே பண்ண முடியும், உன்கிட்ட தான் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ண வருவாரா. என்னை விட்டு டூருமா போ அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டுனோம். போ, உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்தால் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் தெரியுமா டேயாங், உன்னோட ஹயாங்ஸு இங்கே தான் இருக்கான், உன்னோட ஜேகப்பு சுகா சிமினா
எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிற? ஆ என் கிங்டமில் இங்கே தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற? எதுக்காக என் ஹயாங்க இந்த மாதிரி பண்ணேன்? என் ஹயாங்க என்னடா பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மாதிரி நம்மகிட்டே கட்டுனா ட்ரயாங் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ளே சுகா என்ட்ராக்கிறத பட்டுட்டு அவர் வேறு ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை, பெட்ஷீட்டை வச்சுட்டாலே நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இந்த மாதிரி பொசிஷனில் ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு டேயே இப்போ நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி நம்ம சுகாவை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஓ ஹயாங் வந்தோடனே இந்த மாதிரி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் ஜொங்குக்கும் டேயும் இந்த மாதிரி ஒரு ஹக் பண்ண பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ரூமுக்கு வெளியே இருக்கிறேன், நீ வாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போவாரா அந்த மாதிரி போனேன். நம்மகிட்டே தான் போன அடுத்த செகண்டே ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளுறாரு. டேய் இப்போ நீ அதானே வந்து என்ன ஹக் பண்ண, இப்போ என்ன இப்படி பிடிச்சி தள்ளி விட்ற? டேய் நான் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வேர் பண்ணலன்னு போய் தாண்டா அவனை அந்த மாதிரி பிடிச்சேன், இல்லைன்னா ஏன்டா பிடிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மண்டல ரூம் விட்டு வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்.